அப்பா அம்மா வந்து அவள் என்னத்துக்காக வந்திருந்தாலும் சரி, வரதட்சணை கேட்டாங்கன்னு வந்தாங்க, உடனே அவங்க அனுப்பியிருக்கவே கூடாதுப்பா, கூடவே கூடாது. வச்சிருந்து அந்த பொண்ணுக்கிட்ட மனசு விட்டு பேசுகிற மாதிரி பேசணும் முதல்ல. அப்புறம் அப்பா அம்மா போய் அவங்கக்கிட்ட பேசியிருக்கணும். எதுக்காக நீங்கள் வந்து 500 பவுன் போடுறேன்னு சொன்னீங்களே, 300ன்னு கேட்டீங்க, நான் அப்படியா பேசினேன்? இல்லை அப்படி பேசி இருந்தால் நான் கொடுத்துருவேனுங்க, சம்மந்திக்காரர் தானே, சம்மந்தக்காரர், அதனால் அவங்கக்கிட்ட பேசுகிறான், தப்பு கிடையாது, அப்படி சொல்லியிருக்கலாம். அப்புறம் கல்யாணம் ஆகி 10 நாள்லேயே சொத்தெல்லாம் கேட்குறது நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. நீங்கள் என்னமோ பெரும் பணக்காரரு, எங்களுக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொன்னீங்க, இப்படி வந்து கேட்குறீங்களேன்னு கேட்கலாம். அல்லது 2 குடும்பத்தை சார்ந்த ஒரு 2 பெரிய மனிதர்களை கூட்டிகிட்டு போய் பேசியிருக்கலாம். ஸோ இனிஷியலாகவே அதை வந்து கட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, நீங்கள் வச்சுருந்தீங்க, உடனே திருப்பி அனுப்பணுமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ பெண்ணோட இடம்ங்கிறது இதுவும் அல்ல அதுவும் அல்ல. நாம் வந்து நடுவில் நிற்கிறோம். அந்த வீடும் என்னுடைய வீடுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது ஆணுக்கே உரிய இடம். இங்கே வந்தால் பெண்ணுக்கு உரிய இடம்னு இருக்குது, இங்கேயும் ஆணுக்கு தான் உரிய இடம். அவங்க தம்பிக்கு அந்த வீடு சொந்தம், ஆனால் இந்த பொண்ணுக்கு அல்ல. ஸோ பெண்கள் வந்து திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு நிலையில தான் இந்த சமூக கட்டமைப்பு வைத்திருக்கிறது. அதனால் அந்த பார்வையில் இருந்து தான் அண்ணாதுரையும் அவங்க மனைவியும் 2 பேரும் பார்த்துருக்க முடியும். இவ்வளவு கொடூரமான நடத்தைக்கு தன்னுடைய பெண் பலியாகி இருப்பாள்னு தெரியலை. தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக தடுத்து நிறுத்தி இருக்கக்கூடும்னு நான் நம்புகிறேன்.